எப்பயுமே கலகலப்பா சூழ்நிலையை சந்தோஷமா வச்சிருக்கக்கூடிய யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த தனுசு ராசிக்காரங்க தான். சிரிச்ச முகத்தோட பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லார்கிட்டயும் அன்பா, பண்பா, பாசமா பழக தெரிஞ்ச இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு சில காலமாவே மனசுல கொஞ்சம் பாதிப்புங்கிறது இருக்குது. மனசுல கள்ள கபடம், சூதுவாது எங்கேயுமே இல்ல. எல்லாருமே வேணும்னு நெனச்சு தான் ஆதரிச்சு பிடிக்கிறீங்க. நல்ல பேர் எல்லாமே இருக்குது. ஆனா, அந்த பேர கெடுக்கிற மாரி சில நேரங்கிறது இந்த நேரம் அமைஞ்சுக்கிட்டு தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க. எந்த ஒரு விஷயம் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்க பாட்டுக்கு நீங்க உண்டுன்னு சிவனேன்னு இருந்தாலுமே, உங்க இமேஜ் டேமேஜ் செய்ற மாரி தான் சுத்தி இருக்கக்கூடியவங்க ஏதாவது செஞ்சுடுறாங்க. அதாவது உங்க நிலையில, உங்க குணத்துல மாற்றம் ஏற்படுத்துற மாரி ஏதாவது ஒண்ணு சொல்லிடுறாங்க, செஞ்சுடுறாங்க. நீங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டா, அந்த வகையில பொறுத்தவரைக்குமே கொஞ்சம் பாதிப்புங்கிறது கொஞ்சம் அதிகமா தான் இருக்குது. உங்க குணத்துல இந்த நேரம் மாற்றங்கிறது கொஞ்சம் இல்லாமலாம் இல்ல. எப்பயுமே சுதந்திரமா இருக்கக்கூடியவங்களுக்கு மனசுல நீங்க எதுவுமே வச்சுக்கிறது இல்லைன்னு சொல்லலாம். மனசுல உள்ளவன்னு வச்சுட்டு வெளியொன்னு பேசுற பழக்கம் எல்லாமே கிடையாது. நீங்க உங்க மனசுங்கிறது பரிசுத்தமா இருக்கிறதுனால எந்த இடத்துலயுமே நீங்க அதை பத்தி நீங்க கவலைப்பட்டதில்ல. நீங்க எல்லா இடத்துலயுமே நீங்க யதார்த்தமா தான் பேசுறீங்க, பழகுறீங்க. ஆனாலுமே இந்த நேரம் சுத்தி இருக்கக்கூடியவங்க பொறுத்த வரைக்குமே அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசக்கூடியவங்க கொஞ்சம் அதிகமா தான் இருக்கிறாங்க. மனம் விட்டு பேசணும்னு வந்தா கூட அந்த சூழ்நிலைங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் சாதகமா அமையறதில்ல. எது நினைச்சாலும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உங்களுக்கு பாதிப்பு அதிகமாக தான் இருக்குது. நிறைய சிக்கல் சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது. குடும்ப வாழ்க்கையிலுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே எடுத்தும் கௌத்தம் மாதிரி இதுக்கு முன்னாடி இல்லாமல் நிறைய விஷயம் செஞ்சிருப்பீங்க. அதனாலே நிறைய பாதிப்பு வந்திருக்கக்கூடிய தன்மை. அதிலிருந்து கூட இந்த நேரம் நிறைய பாடத்தை கற்றுக்கிறதால கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கிறீங்க. ஆனால் எந்த சிக்கலுக்குமே ஒரு நிரந்தர தீர்வு காண முடியாத சூழ்நிலை தான் இந்த நேரம் தனுசு ராசி என்பது இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. எங்கே போய் பிரச்சனை முறையிட்டாலுமே நாளுக்கு நாள் அதிகமாக தான் மாறிட்டே இருக்குதுன்னு சொல்லலாம். வேலையிலே அப்படிதான். வேலையில் உதவிங்கிறது கிடைக்கிறதே கிடையாது. நீங்கள் இந்த நேரம் அதிகப்படியான பாதிப்பை சந்திக்கிற மாதிரி தான் இருக்கிறீங்க. ஆனாலுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேலையிலுமே ஒரு நல்ல மாற்றம் இல்லை. நீங்களாவே ஒரு தெம்பை கொண்டு வந்து வேலையை நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும்னு நினச்சா கூட அதில் பாதிப்புங்கிறது வந்துடுது. குடும்பத்திலையும் அப்படிதான், வெளியிலையும் அப்படிதான். என்னதான் நீங்க கோபத்தை கட்டுப்படுத்தினாலும் இந்த நேரம் கோபப்படுத்துற மாதிரி தான் ஒரு சில விஷயம் நடந்துக்குதுன்னே சொல்லலாங்க. குழந்தைகள் வழியிலையும் பாதிப்பு, குடும்ப வாழ்க்கையிலையும் பாதிப்பு, தொழிலுமே ஒரு நல்லபடியா அமையலைங்கிற ஒரு ஏக்கம் தான் பெரும்பாலும் தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது. நிறைய பேருடைய ஏக்கமே நீ வரக்கூடிய நாட்களாவது சிறப்பாக அமையுமாங்கிறது தான். அந்த வகையில் பார்க்குறப்ப தனுசு ராசி அன்பர்கள் எத்தனையோ வழிபாட்டு முறைகளை நீங்க செஞ்சிருப்பீங்க. இந்த நேரத்தில் குலதெய்வ வழிபாடு எந்த அளவுக்கு முக்கியமோ கால பைரவருக்கு ஒரு சில விஷயங்களை நீங்கள் செய்கிறது நல்லது தாங்க. இது சூட்சமமான விஷயம்தான். இந்த விஷயத்தை நீங்கள் செய்கிறதால உங்கள் வாழ்க்கையில் பல தடை நீங்கள் கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அந்த வகையில் தனுசு ராசி அன்பர்கள் அடுத்து வரக்கூடிய 30 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும், தொடர்ந்து வழிபடக்கூடிய முறைகள் என்னென்ன, இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காண நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். காலத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை படித்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கால பைரவர் தாங்க. சிவனுடைய அம்சமாவே, சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து ருத்ராம்சமாக தோன்றியவர் தான் கால பைரவர்னு சொல்லுவாங்க. கால பைரவர் வழிபட்டா பல நன்மை நமக்கு காத்திருக்குன்னு சொல்லலாங்க. முக்கியமாக சூரிய உதயம் சொல்லக்கூடிய நேரம், அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நான்கு நிமிடம், சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 4 நிமிடமும் சூரிய உதயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 4 நிமிடமும் பைரவ முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. இந்த பைரவ முகூர்த்த நேரத்தில் நீங்கள் வீட்டிலையா இருக்கட்டும், சிவ ஆலயத்தில் இருக்கக்கூடிய கால பைரவருக்கா இருக்கட்டும், தீப ஏற்றி சௌமுக விளக்கு தீப ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்குங்க. சௌமுக விளக்குங்கிறது 4 பக்கமும் எரியக்கூடிய தீபம். இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்கிறப்ப நிச்சயம் நல்ல பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கால பைரவர் வழிபாடுங்கிறது வளர்பிறை அஷ்டமி நாட்களில், பைரவ அஷ்டமி நாட்கள், ஞாயிற்றுக்கிழமையில் ராகு கால வேளையில் மாலை நேரத்தில் நீங்கள் பொறுத்த வரைக்குமே காலபைரவருக்கு தீப ஏற்றி வழிபாடு செய்கிறது சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் தான். இந்த விஷயத்தை செஞ்சாலே கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டுன்னு சொல்லலாங்க. வாழ்க்கையில் பெரும்பாலும் பல சங்கடங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். எத்தனையோ வழிபாட்டு எல்லாமே செய்வீங்க. தீராத கஷ்டம், தீராத மனக்கவலை, கடன் பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. வாங்கின கடனுக்கு வட்டி கூட கட்ட முடியாத சூழ்நிலை தவிக்கக்கூடியவங்க கூட இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க எல்லாமே நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை செஞ்ச பின்னாடி இந்த விஷயத்தை நீங்கள் கால பைரவர் ஆலயத்தில் செய்யறதால கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டுன்னு சொல்லலாம். அப்படி பார்க்குறப்ப
உங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய நேரம் கெட்ட நேரமோ நல்ல நேரமோ எதுவாக இருந்தாலும் சரி, கால பைரவரை தேய்பிரை அஷ்டமி திதி அன்னைக்கு ராகு காலத்தில் வழிபட பாருங்க. மிளகு சேர்த்து நீங்கள் பொறுத்த வரைக்குமே உளுந்து வடை தயார் செஞ்சு, தயிர் சாதம் தயார் செஞ்சு பைரவருக்கு நைவேத்தியமாக படையிலிட்டு வழிபாடு செய்யலாம். பூஜையின் போது கால பைரவருக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் செந்நிற மலர்களால், அதாவது செவ்வரளி பூ, செந்தாமரை மலர் கொண்டு நீங்கள் அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. ஞாயிற்றுக்கிழமையில மாலை வேளையில் ராகு காலத்தில் ருத்ராபிஷேகம் செய்யறதும், மிளகு வடை மாலை சாத்தி ஒரு பூசணியில் மெழுகு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா பல தோஷம் நீங்கக்கூடிய வாய்ப்புண்டு. ஜாதக ரீதியாக கர்ம வீணாகணும், காரியத்தடை நீங்கணும், நினைச்சது கை கொடுணும், எதிரி தொழில் அதிகமாக சந்திக்கக்கூடியவங்களாமே இருப்பாங்க. ஒரு தொழில் செய்யணும், ஒரு வியாபார ரீதியாக ஒரு வளர்ச்சி இல்லை, தொடர்ந்து குடும்ப வாழ்க்கையிலுமே நிறைய பாதிப்பு இருக்குது, வளரவே விட மாட்டாங்கிறாங்க, ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பு தந்துகிட்டே இருக்கிறாங்கன்னா கூட இந்த மறைமுக எதிர் பிரச்சனைகளுக்கு கூட பைரவரை நீங்கள் பூஜைக்கு தொடங்கினாலே பல சங்கடங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்புண்டு. அதே மாதிரி கடன் வாங்கி வட்டி அசலும் கட்ட முடியாதவங்க இருப்பாங்க. அவங்க எல்லாமே ஞாயிற்றுக்கிழமையில ராகு காலத்தில் கால பைரவருக்கு முந்திரி பருப்பு மாலை கட்டி செந்தாமரை பூ அணிவிச்சு இனிப்பு சம்மந்தப்பட்ட பொருள் நைவேத்தியம் செய்யலாம். இந்த கேரட் அல்வா, கோதுமை அரிசி பலகாரம் மாதிரி நீங்கள் செஞ்சு தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்குங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கணும்னா ஒரு தலவாழை இலை வச்சு, அதுக்கு மேலே நெல் ஒருபடி பரப்பி, அதுக்கு மேலே ஒரு தலவாழை இலை வச்சு, பச்சரிசி ஒருபடி பரப்பி, குங்குமம் கொஞ்சமாக, மஞ்சப்பொடி கொஞ்சமாக, நெய் கலந்து இந்த சௌமுக விளக்கு தெய்வத்தை அந்த நேரத்தில் நீங்கள் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. சகல ஐஸ்வர்யமும் பெருக்கக்கூடிய வாய்ப்புண்டுன்னு சொல்லலாம். 30 பழங்களில் நீங்கள் மிளகு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது என்ன சிறப்பு தான். பெரிய பழத்தில் தான் தீபம் ஏற்றணுங்கிறது இல்லை, சின்ன பழங்களை கூட நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாங்க. அதே மாதிரி தான் நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே மனசில் காவலுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்டவங்க பைரவருக்கு ஏலக்காய் மாலை செலுத்தலாம். ஒரு படி ஏலக்காயை பைரவர் பாதத்தில் வெத்தலை மேலே வச்சாலே போதும், கடன் பிரச்சனை தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்படி தொடர்ந்து நீங்கள் 21 நாட்களில் தொடர்ந்து அஷ்டமி திதியாக இருக்கட்டும், பைரவருக்கு உகந்த நாட்களாக இருக்கட்டும், இந்த ஞாயிற்றுக்கிழமை ராககாலம் வேலையிலையாக இருக்கட்டும், தொடர்ந்து நீங்கள் இப்படி செய்கிறப்ப கண்டிப்பாக பல பிரச்சனை நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் கண்ணார காணக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டாகும்னு சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்கள் இனி அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னாடி இருந்ததோடு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தான். ஏன்னா முன்னாடி பொறுத்த வரைக்குமே நிறைய வாக்குவாதம் செஞ்சுருப்பீங்க, ஈகோ பிரச்சனை தான் அதிகமாக இருந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த நேரம் உங்கள் 2 பேருக்கிடையுமே நீங்கள் ஒரு முடிவு சொன்னால் அவங்க ஒரு முடிவு சொல்கிற மாதிரியும், நீங்கள் எடுக்கிற முடிவு வாழ்க்கை துணைக்கு பிடிச்சிருக்காது, வாழ்க்கை துணை எடுக்கிற முடிவு உங்களுக்கு பிடிச்சிருக்காது, கொஞ்சம் எதிரும் புதிருமாக தான் இருந்திருப்பீங்க. அப்படி 2 பேரும் ஒத்துமையாக இருந்தால் கூட ஏதாவது தொந்தரவு, குழந்தைகள் வழியில் தொந்தரவு, உடல்நல சம்மந்தப்பட்ட தொந்தரவு, குழந்தைகளால் பிரச்சனை சந்திக்கக்கூடியவங்க, குழந்தைகள் விஷயத்தில் மனஸ்தாங்கள் வரக்கூடிய வாய்ப்புங்கிறது கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த நேரம் அப்படி இல்லை, இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. வாழ்க்கை துணை வழியில் ஒரு பரஸ்பர அன்பு அந்யோன்யம் கிடைக்கக்கூடிய நேரம் தான். சப்தம ஸ்தானத்தில் குரு சுக்கிரன் இணைஞ்சிருக்கிறார். இந்த நேரம் திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சி கொடுத்தீங்கன்னா நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இனி அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சி இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு காத்திருக்குது. அதனால முடிஞ்ச வரைக்குமே அதிகமாக இந்த நேரம் கடன் பெற முயற்சி செய்யாதீங்க, இருக்கிறத கொண்டு சமாளிக்க பாருங்க. இனி தேவை, பண தேவை கொஞ்சம் இனி வரக்கூடிய நாட்கள் அதிகமாக இருக்கும். அதனால கொஞ்சம் செலவுகளை திட்டமிட்டு செய்யணும். குடும்பத்தில் இனி அடுத்தடுத்து நிச்சயதார்த்தம், திருமணம், வளகாப்பு, குழந்தை பிறக்கிறது, இந்த மாதிரியான பல சுப நிகழ்ச்சி காத்திருக்குது. பெண் குழந்தை வைத்திருக்கக்கூடியவங்களா இருந்தாலுமே சுப சடங்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இனி வரக்கூடிய நாட்கள் உண்டாகும். அதனால கொஞ்சம் நீங்கள் இந்த விஷயத்தில் கவனம் கொடுக்க பாருங்க. நிறைய பேர் சொந்த வீடு கட்டணும்னு ஆசைப்படக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு பாக்கியம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். திருமணமான பெண்களாக இருந்தாலும் இந்த நேரம் கருத்தரிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு காத்திருக்கக்கூடிய மாதமாகவும் அமைஞ்சிருக்கு. வேலைன்னு வர்றப்ப தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் வேலை சும்மா அதிகம் தாங்க, பொறுப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஓய்வில்லாமல் உழைப்பை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வேலையை பார்த்து நீங்கள் இந்த நேரம் வெறுத்துறாதீங்க, பயந்துடாதீங்க. இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. கொஞ்சம் கவனம் கொடுக்கணும், அலைச்சல் ஒரு பக்கம் இருக்குது, ஆனால் மனசை தளர விட்டுறாதீங்க. ஓரளவு இந்த நேரம் உங்கள் மனசு ஒத்து போய் நீங்கள் வேலை செஞ்சாலே சிறப்பாக இருக்குது. ஒரு ஆர்வமாக கொண்டுட்டு வந்தாலே போதும், இந்த நேரம் லாபம் பார்க்கலாம். வேலையிலுமே நல்ல பலன் கிடைக்கும், சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இடமாற்றம் எதிர்பார்த்து நின்னாலும் கிடைக்கும். இந்த மனசில் இருக்கக்கூடிய இந்த விரக்தியை முதல்ல விரட்ட பாருங்க, கண்டிப்பாக முயற்சிக்கு எல்லாமே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த நேரம் நிறைய பேர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வங்கியில் பண உதவி கேட்டாலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க, அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே பெரிய மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பிரச்சனை சரி செய்ய போறீங்க. முக்கியமாக இந்த நேரம் பொறுத்த வரைக்கும்
எப்போவுமே உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான மாற்றம் வரக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மாணவர்களுக்குமே இந்த நேரம் சிறப்பு தாங்க. உங்களுடைய நிலைமையில இந்த நேரம் கொஞ்சம் கவனம் கொடுத்தாலும் போதும், உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. மற்ற விஷயத்தில் கவனம் கொடுக்காதீங்க, வெளியில் அதிகமாக பயணம் செய்கிறது வேண்டாம். இந்த நேரம் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் அதிகமாக பயணம் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க, அதை முதல்ல தவிர்க்க பாருங்கள். கல்வியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம் இந்த நேரம். தொடர்ந்து உங்களுக்கு கிரகிக்கக்கூடிய தன்மை சிறப்பாக இருக்குது, நினைவாற்றல் சிறப்பாக இருக்குது, ஆசிரியருடைய ஆதரவு, பெற்றோருடைய ஆதரவு சிறப்பாக இருக்குது. இதை விட வேறு எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. முடிஞ்ச வரைக்குமே படிப்பில் முழு கவனம் கொடுத்தாலே நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த துறையாக இருந்தாலும் சரி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது சிறப்பாக இருக்குது. விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்குமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பு தாங்க. தொடர்ந்து கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். இந்த நிலத்தை நீங்கள் பார்த்தாலே போதும், நிலத்தை நீங்கள் புரிஞ்சு செயல்பட்டாலே போதும், சிறப்பாக இருக்குது. பயிர் வளர்ச்சி சிறப்பாக இருக்குது. தண்ணி பத்தாக்குறங்கிறது பேச்சுக்கே இடல்ல. விவசாயத்துக்கு சம்மந்தப்பட்ட எல்லா வசதியும் கிடைக்கக்கூடிய நேரம் தான். கொஞ்சம் செலவு திட்டமிட்டு செலவு செய்ய பாருங்கள். பழைய கடன் அடைச்சிட்டாலே போதும், பாதி நிம்மதி உங்களுக்கு வந்துடும். இந்த விஷயத்தில் கவனம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு தான். பெண்களாக இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே சிறப்பு தாங்க. 2 முக்கியமான கிரக சேர்க்கை உங்களுக்கு அருமையாக அமைஞ்சிருக்குது. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். திருமணமான பெண்களாக இருந்தால் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்குது, குடும்ப சூழ்நிலை சிறப்பாக இருக்குது. வெளியில் வேலைக்கு போகக்கூடியவங்களா இருந்தாலும் வேலை சூழ்நிலை கொஞ்சம் உங்களுக்கு அனுகூலமாக தான் இருக்கும். புதுசாக வேலைக்கு முயற்சி செஞ்சாலுமே மனசுக்கு பிடிச்ச இடத்துல வேலை கிடைக்கும். குழந்தைகளோட உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். இந்த நேரம் குளிர்ச்சியான உணவு அதிகம் எடுத்துக்கிறது வேண்டாம். நீங்களாக இருக்கட்டும், உங்கள் குழந்தைகளுக்காக இருக்கட்டும். அதே மாதிரி இந்த நேரம் கொஞ்சம் வேலை சும்மா அதிகம் தான். பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு வேலையில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் மேலே இருக்கக்கூடியவங்க கண்டிப்பு தருவாங்க. ஆனால் அதை பற்றி பெருசாக நீங்கள் பயப்பட வேண்டாம். கொஞ்சம் கவனம் கொடுத்தாலே சிறப்பாக இருக்குது. இந்த வெறுப்பு விரக்திங்கிறது வேண்டாம். பொறுமை சாதுரியமே செயல்பட்டிங்கன்னா சிறப்பான பலன் காத்திருக்குது. தொடர்ந்து பைரவருக்கு இந்த வழிபாடு செஞ்சுக்கிட்டே செவ்வாய்க்கிழமையான நாள் நீங்கள் தொடர்ந்து வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவ ஆலயத்துக்கு போய் வழிபாடு செய்ய பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. அதே மாதிரி வீட்டிலையுமே இந்த அரிசி மாவில் கோலம் போட பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.